Hi students, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் யூர் ஷார்ட் ஆன்சர்ஸ் டு லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் அ பிக் வீடியோ பிகாஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இது தாண்டி என்னென்னா அதோட லெசன் நம்பரையும் அங்கே போட்டிருக்கேன். ஸோ இல் பி ஈஸி ஃபார் யூ டு ஜஸ்ட் செக் இட் அவுட். எந்த லெசனில் வந்து இது இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 மார்க்ஸும் சரி இல்லை 4 மார்க்ஸும் சரி எல்லாம் வந்து லாங் ஆன்சர். ஸோ எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோமா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனாலே தெரியும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது இந்த இயர் மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ டேக் அ லுக். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு வீடியோவில் வந்து அடுத்தடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சயின்ஸ்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லெசன் வைஸ் நீங்கள் வந்து 2 மார்க் 4 மார்க் ஷார்ட் ஆன்சர்ஸ், ப்ரீஃப் ஆன்சர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா இல் பி ஈஸி ஃபார் யூ டு அட்டெண்ட். ஸோ அட்டெண்ட் பண்ணும்போது வெரி வெரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு இஃப் யூர் ஏபிள் டு ஆன்சரா இல்லையா அதை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பேப்பரில் வந்து நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க எக்ஸாம் வரும்போது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலராக இருக்கட்டும், இல்லை வந்து அதோட ஷார்ட் நோட்ஸோ இல்லை ரூட்ஸோ பயாலஜியோ பாட்னியோ ஜுவாலஜி வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இஃப் யூர் ஏபிள் டு ஆன்சரா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் வில் பி அ வெரி யூஸ்ஃபுல் கைட் ஃபார் யூ. ஃபைனலி கம்மிங் ஆன் டு த லாஸ்ட் ஒன். ஸோ லாங் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன படிக்கலாம், என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டான பேப்பர்ஸை வந்து பார்த்துட்டு அதில் ஸோ லெசன் 1ல் எது படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லெசன் வைஸாக வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ லெசன் வைஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து போடுங்க. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இல்லை வந்துட்டு ஒவ்வொரு பேப்பர் வைஸாக வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்டடிக்கு ஐ திங்க் திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ.